ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப்பணிகள் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். முன்னுரிமை அடிப்படையில் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என அரசு பதில். திருச்சியில் 290 கோடி ரூபாயில் புதிதாக அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மௌனம் காப்பது அனைத்தும் நன்மைக்கே. டெல்லி பயணம் குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது நகைச்சுவையாக உள்ளது. தமிழகத்தில் 2வது இடத்திற்கு தான் போட்டி நிலவுகிறது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வரும் ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும். குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வுகளுக்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு நாளை தொடக்கம். முதல்வர் ஸ்டாலின், கேரள முதல்வர் பினராயி விஜயன், திரை நட்சத்திரங்கள் பங்கேற்பு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்தது சரியே. ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.